இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி பெங்களூருவில் உள்ள தேசிய கிரிக்கெட் அகாடமியில் நடைபெறும் உடற்தகுதி முகாமில் பங்கேற்றமை குறித்து எந்தவித தகவலும் வெளியாகாத நிலையில் அவர் ஒருநாள் போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெற போகிறாரா என்ற கேள்வி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே கவனம் செலுத்தி வரும் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா IPL தொடருக்கு பிறகு முதன்முறையாக இந்த உடற்தகுதி முகாமில் பங்கேற்றார். அவருடன் டெஸ்ட் கேப்டன் சுப்மன் கில், பும்ரா, வாஷிங்டன் சுந்தர், யசஸ்வி ஜெய்ஸ்வால், முகமது சிராஜ், சர்துல் தாக்கூர் உள்ளிட்ட முக்கிய வீரர்கள் அனைவரும் கலந்து கொண்டு யோயோ டெஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு உடற்தகுதி சோதனைகளை செய்து அதில் தேர்ச்சி அடைந்தனர். எனினும் விராட் கோலி குறித்து BCCIக்கு எந்த தகவலும் இல்லை என்பதுதான் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. 2024 T20 உலகக்கோப்பை வெற்றிக்கு பிறகு அந்த வடிவத்தில் இருந்தும் 2025 மே மாதம் டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்தும் ஓய்வு பெற்ற விராட் கோலி தற்போது ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே விளையாடி வருகிறார். IPL தொடர் முடிந்ததிலிருந்து தனது குடும்பத்துடன் இங்கிலாந்தில் தங்கியுள்ள கோலி அண்மையில் லண்டனில் தீவிர உடற்பயிற்சி செய்யும் புகைப்படங்களை பகிர்ந்து கொண்டாலும் BCCIயின் கட்டாய முகாமுக்கு அவர் வருவாரா மாட்டார் என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் கடைசியாக 2025 சாம்பியன் டிராபி தொடரில் தான் சர்வதேச போட்டியில் விளையாடினர். ரோஹித் தலைமையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு கோப்பையை வெற்றி கொண்ட அந்த தொடரில் கோலி 5 போட்டிகளில் 218 ரன்கள் பிடித்தார். 2027 உலகக்கோப்பை வரை தங்களது கிரிக்கெட் வாழ்க்கையை நீடிக்க ரோஹித், கோலி இருவரும் திட்டமிட்டுள்ள நிலையில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடருக்கு தயாராகும் விதமாக இந்திய அணிக்காக ரோஹித்தும் கோலியும் விளையாட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் BCCI நடத்தும் இந்த முக்கிய முகாமை கோலி தவிர்ப்பதன் பின்னணி என்ன என்பது தெரியவில்லை. உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.